வணக்கம் மடிநவர்ணி நண்பர்களே. நம்ம சேனலோட அட்மோஸ்ட் நோக்கம் பார்த்திங்கன்னா உண்மைத்தன்மை. உண்மைத்தன்மைக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய படைப்புகள், படைப்பாளிகள், அதுக்கப்புறமா திறமையான பல துறைகளில் சாதித்தவங்கள பற்றின அடையாளங்கள், நம்ம சொசைட்டியில் நடக்கக்கூடிய உண்மையான உறுத்தல்கள், அதை பற்றின வீடியோ தான் நம்மளுடைய தீமே. ஸோ இந்த எபிசோடில் இந்த கண்டென்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு மெட்ராஸில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் நான் பிரவீன். 2008 நான் இங்கே வரும்போது காலையில் நாங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவன் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிட்டான். 1 மணி நேரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில். இன்னொரு நம்பர் இல்லை எனக்கு கூப்பிட்றதுக்கு, சென்னையில் இன்னொரு ஃப்ரெண்டு இல்லை கூப்பிட்றதுக்கு. மாநகரம் படம், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் வந்த மாநகரம் படம். மாநகரம் படம் என் வாழ்க்கையில் ரொம்ப க்ளோஸான படம். ஆமாங்க, என் வாழ்க்கை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மனசுலையுமே வந்து எல்லா படைப்புகளும் வந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி கனெக்ட் ஆகாது. ஆனால் இந்த மாநகரம் படம் மெஜாரிட்டியாக உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் மனசில் கனெக்ட் ஆகக்கூடிய படம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அவர் பெங்களூர் போகும்போது அவருக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான் வந்து மாநகரம் படத்துக்கு முழு படத்துக்கான ஒரு தீம்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த படத்தில் சார்லி டிரைவர் கேரக்டராக வருவார். சார்லி அவர்கள் வந்து டிரைவர் கேரக்டராக வருவார். அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் வேலை செய்யும்போது நான் ஒரு 5 மாதம் 6 மாதம் ஒரே ஒரு கேப் டிரைவரோட அவரை பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுவார் டெய்லியும். அவர் கூட அவ்வளோ பேசியிருக்கேன், அவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் அவர் வரல. ஒரு 4 மாதம் கழிச்சு எனக்கு அவர் பேர் தெரியல. ஏன்னா என்னோடய ஃபோனில் கேப் டிரைவர்னு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். And that made me do மாநகரம் without names. லோகேஷ் கனகராஜ் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருந்தார். அப்போ வந்து அவருக்கு கார் ஓட்டின ஒரு டிரைவரோட 4 months ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு நாள் கூட ஒரு பேரை வந்து லோகேஷ் கனகராஜ் கேட்கல. அவரோட நம்பரை வந்து கேப் டிரைவர்னு தான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனும் பெங்களூரில் அவருக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டும் தான் வந்து இந்த மாநகரம்ங்கிற ஒரு வேர்ல்டு கல்ட் கிளாசிக்குக்கான இன்ஸ்பிரேஷன். பிறந்த ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு போய் வேலைக்கோ இல்லை வேறு யாரோ காரணத்துக்காகவோ செட்டில் ஆகக்கூடிய அந்த சூழல் வந்து பல மனிதர்களுக்கு நடந்திருக்கும். வெளியூரில் போய் செட்டில் ஆகக்கூடிய சூழல். சொந்த ஊரில் இருக்கும்போது எந்த நேரத்தில் எங்கே தனியாக போனாலும் கூட, யாரும் இல்லாமல் தனியாக நம்ம ட்ராவல் பண்ணாலும் கூட, சொந்த ஊரில் இருக்கோங்கிற அந்த உணர்வே வந்து நம்மளுடைய ஏக்கம், தனிமை, பயத்தை வந்து போக்கக்கூடிய ஒரு கைப்பிடியாக நமக்கு இருக்கும் சொந்த ஊரில் இருக்கும்போது. நான் கோயம்புத்தூர்லேயே பிறந்து, கோயம்புத்தூர் ஸ்கூல்லேயே படித்து, கோயம்புத்தூர்லேயே காலேஜ் முடித்து, கோயம்புத்தூர்லேயே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி கோயம்புத்தூர்லேயே இருந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது நான் ட்ரை பண்ணாமலேயே என் ரிலேஷன் ஒருத்தங்க மூலமாக வந்து எனக்கு வந்து வேறொரு ஊரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆஃபர் கிடச்சது, நல்ல சம்பளத்தில். அவங்க எல்லாரும் உள்ளூரில் வேலை செஞ்சால் தான் மதிக்கிறதே இல்லை. மெட்ராஸு ஏசி ரூமில் வேலை, 25,000 சம்பளம்னா அந்தஸ்தே மாறுது. ஸோ எல்லாருக்கும் இது சந்தோஷமோ அதையே பண்ணலாம் தாங்க இந்த ஊருக்கு வேலைக்கு வந்து. அந்த புதுசாக கம்பெனிக்கு போன ஊரில் எனக்கு யாருமே வந்து சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ கிடையாது. என்னோடய பழைய ஃபேமிலி ஃப்ரெண்டோ தான். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் அங்கே இருந்திருக்காரு நான் போன ஊரில். ஸோ எப்படியும் அவரை எங்கள் அப்பா கான்டாக்ட் பிடிச்சி அவர் மூலமாக வந்து ஒரு ரூம் வந்து எனக்கு பார்த்து கொடுத்தாங்க. அப்படி தான் அங்கே போய் நான் ஸ்டே பண்ணேன். அந்த ஊரில் வந்து அந்த கம்பெனி முடிச்சுட்டு ஒரு நாள் ஈவினிங் நான் ஒரு ரோட்டு கடையில் காளான் சாப்பிட்ருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு முன்னாடியே 3 பேர் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 4 பசங்க வந்தாங்க. ஒரு 25 வயசு கடந்த பசங்க 4 பேர் வந்தாங்க. அந்த டைமில் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த காளான் கடைக்காரனை பார்த்து ஒரு மோசமான கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க. அவங்க வந்தே 2 நிமிஷம் தான் ஆச்சு ஆர்டர் பண்ணி. இன்னமும் எனக்கு தரலையாடான்னு சொல்லி ரொம்ப அசிங்கமான கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்த வரைக்கும் அப்படி ஒரு கெட்ட வார்த்தையை நான் வந்து கேட்டதே இல்லை பொது வழிகளில், இவ்வளோ சின்ன விஷயங்களுக்கு. ஆனால் அது வந்து அவ்வளோ பெரிய மேட்ரே இல்லை. ஆனால் அவ்வளோ அசிங்கமாக ரியாக்ட் பண்ணாங்க அந்த ஊரில் எனக்கு. ஆனால் வந்து அந்த டைமில் அவங்களை அடிக்கணும்னு கோவம் வந்தது. ஆனால் உண்மையுமே அடிக்க முடியல. அது ரோட்டில் போட்டு ஒருத்தனை அடித்தா ஏன்னு கேட்குறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான். கோடி பேர் இருக்கானுங்கன்னு தான் பேர். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. நாம் கேட்டிருக்கோமா சார்? நம்மளே வெளியூரில் போய் இருக்கோம். நம்மளை பார்த்துக்கிறதுக்கே வந்து நம்மளை அடித்து போட்டாலே பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இன்னொருத்தன் பிரச்சனையை எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டோமாங்கிறதுக்காகவே வந்து பயந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அந்நியன்
படத்தில் அம்பி விக்ரம் கேரக்டர் மாதிரியே வந்து எனக்குள்ளேயே நான் போட்டு புழுங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வேலைக்காக போயிருந்த அந்த ஊரை என்னால் ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே கூட தாக்கு பிடிக்க முடியல. நான் வந்து ரூம் பார்த்து எங்கள் வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. டைமெல்லாம் தர முடியாது, 2-3 நாளுக்குள்ள வீடு காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, எங்கே பிடிக்கிறதுன்னு ஒன்றுமே தெரில. ஆப்ஸ் மூலமாலாம், வீடு ஆப் மூலமாலாம் நாங்கள் ட்ரை ஆனால் எதுவும் கரெக்டாக மெட்டீரியலைஸ் ஆக மாட்டேங்குது. சொல்லுங்க, இந்த ஊரு வேணாம் உங்க வேலையை வேணான்னு போயிட்டேன்னு. அந்த மாதிரி தான் எனக்கு மனசில் இருந்தது. அப்புறம் புது ரூமை பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆஃபீஸ் கூட வேலை பார்க்குற அந்தூர்காரங்க மூலமாகவே வந்து புது ரூம் வந்து அவங்களோட பெரும் முயற்சியில், பெரும் ஹெல்ப்பில் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஜெயமணிங்கிற ஒரு ஹெச்ஆர் வந்து எனக்கு பார்த்து கொடுத்தாரு. ஸோ அவங்க மூலமாக வந்து வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆயாச்சு. என்னோடய மனநிலை வந்து அப்போ ரொம்ப இறுக்கமாக இருந்தது. அந்த டைமில் எனக்கு லிட்ரேச்சராக என் கையில் கிடச்சிட்டு வந்து ஊர் சுற்றி புராணம்னு ஒரு புக் கிடச்சிது. எழுத்தாளர், உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ராகுல சாங்கித்யாயன். இந்தியாவில் பிறந்த, இந்தியாவை உலகம் ஃபுல்லாக பெருமை அடைய வச்ச ஒரு மிகப்பெரிய தேசாந்திரி. அந்த புக்கு படிக்கும்போது தான் வந்து எனக்கு பெரிய ஒரு மன நிறைவே கிடச்சிது. ஏன்னா அந்த புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறமா என்ன நானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்ட ஒரு என்னோடய இன்னர் சோல் மனமை வந்து, இன்னர் மனம் வந்து பயங்கர ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூழல் கிடச்சிது எனக்கு. அந்த புக்கு சொன்ன மெயின் கான்செப்ட் வந்து, உலகம் சின்னது கிடையாது. அப்பா அம்மா குழந்தைங்க, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரோட முடியல. உலகம் பறந்துருக்கு. உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நமக்கு அன்பை செலுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த அடியை வந்து நம்ம தான் எடுத்து வைக்கணும், காலடியை வந்துங்கிறது அந்த புக்கு உணர்ந்தது. எனக்கு அந்த வீடு பார்த்து கொடுத்த கூட வேலை பார்க்குற ஒரு ஹெச்ஆர் ஜெயமணிங்கிற சார், அவர் மூலமாக தான் எனக்கு அந்த ஒரு சேனலைஸே பிரெயினில் இருக்கிற அந்த ரொம்ப என்னுடைய மூளை வந்து கொஞ்சம் விரிய ஆரம்பித்தது வந்து அதுக்கப்புறம் தான். மாநகரம் படத்தில் சார்லி சாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்ரீ சார் நின்ன மாதிரி, அந்த சின்ன பையன் ஒருத்தன் வருவான், மாற்றி கிட்னாப் பண்ணிடுவாங்க. அவனை காப்பாற்றுறதுக்கு சுந்தீப் கிஷன் செகண்ட் இன்னொரு ஹீரோ அவர் நின்ன மாதிரி, எனக்கு வீடு மாற்றுறதுக்கு வந்து என் கூட நின்னது வந்து ஜெயமணிங்கிற ஒரு ஹெச்ஆர் சார். நான் அந்த வெளியூருக்கு போய் செட்டில் ஆன ஒரு 2-3 மாதம் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அந்த வேலையே வேண்டாங்கிற மனநிலையில் தான் நான் ஊருக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிடலாங்கிற மனநிலையில் தான் இருந்தேன். கம்மியான சம்பளமாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ரெசிக்னேஷன் போடுற அளவுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து உள்ளூரில் நான் கோயம்புத்தூரில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து வெளியூரில் தான் எனக்கு நல்ல சம்பளத்துலேயே வேலை கிடச்சிது. மெல்ல இன்னொருத்தங்க நமக்கு அந்த ஊரில் ஒருத்தங்க ஆதரவாக இருக்காங்கங்கிற பட்சத்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த ரிசைன் பண்ணிடலாம், வேறு ஆஃபீஸ் போகலாம், சொந்த ஊருக்கே போயிடலாங்கிற மனநலம்லாம் வந்து எனக்கு அப்போயே டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணி மாறிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு அதிக சம்பளம் கிடச்சதே வந்து வெளியூர் வேலையில் தான் வந்து எனக்கு எதிர்பார்க்காத சம்பளம் கிடச்சிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் அங்கே இருக்கிற ஆட்களோட ஜாதி, மதம் இதெல்லாம் பார்க்காம நான் பழக ஆரம்பித்தேன். அங்கே இருக்கிற ஆட்களோட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறது, அவங்க வீடுகளுக்கு போகிறது, இந்த மாதிரியான சூழல் வந்து ஏற்பட்டது என் லைஃப்பில். இதெல்லாம் வந்து நான் உள்ளூர்லேயே இருந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராட் மைண்டெல்லாம் வரல. ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் இருந்தேன். மாநகரம் படத்தில் பார்த்திங்கன்னா, அந்த கிளைமேக்ஸில் வந்து சார்லி சாரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்போது ஸ்ரீ அவர்கள் வந்து எல்லாத்துட்டையும் லிஃப்ட் கேட்பார். வர காரு எல்லாத்தையும் நிப்பாட்டுவார். அப்போ சுந்தீப் கிஷன் சார் வந்து நிப்பாட்டி பிரதர் வாங்கன்னு சொல்லுவார். அவர் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வெளியே நிற்க போகும்போது கிளைமேக்ஸில் ஒரு வில்லன் கேங் வந்து அடிக்க வரும். அப்போ வந்து ஸ்ரீ சாரோட சேர்ந்து சுந்தீப் கிஷன் சார் 2 பேர் சேர்ந்து நிற்பாங்க. அந்த ஒரு ஃப்ரேமே போதும் அடுத்த ஜென்ரேஷன் மாறிடுச்சுங்கிறது. அது வரைக்கும் உள்ளூர்லேயே குப்பை கொட்டிட்டு வாழ்ந்த 2 கேரக்டர்ஸ் வந்து வெளியூரில் வந்து ஜாயின் ஆகி, சுந்தீப் சார் அங்கேயே தான் இருந்திருப்பார். பட் ஸ்ரீ சார் கேரக்டர் அங்கே வந்து சென்னையில் வந்து ஜாயின் ஆகியிருக்கும். ஸோ ஒரு அடுத்த தலைமுறைங்கிறது வந்து இந்த வட்டத்துக்குள்ளே ஜாதி, தன் சொந்தம், தன் வீடு, தன் மக்கள்னு இல்லாமல் புதுசாக ஒரு உறவுகளை தேடி அடுத்த ஒரு புது ரிலேஷன்ஸ், புது உறவு முறையை உருவாக்க போகுதுங்கிற மாதிரி அந்த படம் முடிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ அழகான ஒரு படம் அது. ஃபஸ்ட் டைம் பார்க்க போகும்போது எனக்கு த்ரில்லர் படம் பார்த்த, ஹைப்பர் லிங்க் படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. அது என்னுடைய வாழ்க்கையில் நான் தனியாக போய் வெளியூரில் இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு அந்த படம் வந்து இவ்வளோ மீனிங் தந்தது. இந்த மாநகரம் படம் எனக்கு தந்த அனுபவம் மாதிரி நம்ம சேனல் பார்க்குற மக்கள் நீங்கள் வந்து நிறையா இதே மாதிரியான
விஷயங்களுக்குள்ளே போய் வந்திருப்பீங்க. வெளியூரில் போய் தனியாக ஸ்டே பண்ணியிருப்பீங்க. நிறையா சிக்கல்கள் ஏற்பட்டுருந்துருக்கும். அந்த அனுபவத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வலி நிவாரணிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி இந்த ஊருக்கு பொழப்பு தேடி வந்தவங்க தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது மொத்த ஊரையும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லைல்ல சார். அதுவும் இல்லாமல் இந்த ஊருக்கு வந்து நல்லா சம்பாரித்த அத்தனை பேரும் வாய் கூசாமல் இந்த ஊரை திட்டுவானுங்களே தவிர ஒருத்தன் கூட ஊரை காலி பண்ணி போக மாட்டான் சார்.